எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங்கை பார்த்தோம்னால் இது 250 வேர்ட்ஸில் நாங்கள் எழுதணும். இதற்கான டைமிங் பிளானிங்குக்கு 5 நிமிடமும், இன்ட்ரடக்ஷன் 2 தொடக்கம் 3 சென்டென்ஸ் 40 வேர்ட்ஸில் 5 நிமிடத்துக்குள்ளே எழுதணும். பொடி 1 பொடி 2 ரெண்டும் 5 சென்டென்ஸ் 90 வேர்ட்ஸை டார்கெட் பண்ணி 10 நிமிடத்துக்குள்ளே எழுதணும். கன்க்ளூஷன் 2 சென்டென்ஸில் 30 வேர்ட்ஸ் வர மாதிரி 5 நிமிடத்துக்குள்ளே எழுதி முடிப்போம். அதற்கு பிறகு 5 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட கிராமர், ஸ்பெல்லிங், பங்க்சுவேஷன் இதெல்லாம் செக் பண்ண போகிறோம். நாங்கள் எஸ்ஏ எழுதுறதை சரியான முறையில் தயார்படுத்துறதுக்கு எங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதற்கு த கார்டியன், த இண்டிபெண்டன்ட், த டைம்ஸ் இந்த 3 நியூஸ் பேப்பரையும் ரீட் பண்ணி பழகுங்க. பேசிக் லெவலில் இருக்கிறாக்கள் www.newsinlevels.com இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்று சொல்லி 3 லெவலில் பிரிச்சிருப்பினா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லெவலில் நீங்கள் ஆரம்பித்து மேலே போகலாம். அடுத்ததாக எஸ்ஏ எழுதுறதுக்கு நாங்கள் வொக்காபுலரி நல்லா பழகியிருக்கோம். ஃபுட், பீப்புள், என்வாயன்மெண்ட், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், க்ரைம், டெக்னாலஜி இந்த டாபிக்ஸ் காமனாக வாரதுன்றதால இதில் கூட கவனம் செலுத்தி படித்து கொள்ளுங்க. அடுத்தது என்ன மாதிரி எங்களோட எஸ்ஏ ஸ்கோர் பண்ண போயினோம்னு பார்ப்போம். டாஸ்க் ரெஸ்பான்ஸ் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான முறையில் தெளிவாக ஆன்சர் பண்ணியிருக்கிறோமான்னு பார்ப்பினோம். அதற்கு 25 வீதமும். கோஹிரன்ஸ் அண்ட் கோஹிஷன் எங்களோட எஸ்ஏ சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கா, ஒரு டாப்பிக்கை வச்சு ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கிறோமா என்று சொல்லி பார்த்து அதற்கு 25% பாயிண்ட்ஸும். வொக்காபுலரி ஒரே வார்த்தையை நாங்கள் திரும்ப திரும்ப பாவிக்காமல் வேறுபட்ட வார்த்தைகளை பாவிக்கிறதுக்கு 25 வீதமும். கம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கிராமர் சரியாக பாவிச்சிருக்கிறோமா, பங்க்சுவேஷன் சரியாக பாவிச்சிருக்கிறோமா. அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் சென்டென்ஸ் டைப் இதற்கு 25 வீதம் புள்ளிகள் கொடுக்கப்படும். இனிமே கொஷன் டைப்பை பார்ப்போம். முதலாவது கொஷன் டைப் ஒப்பீனியன். இது டு வாட் எக்ஸ்டென்ட் டு யூ அக்ரி ஓ டிஸ்அக்ரி அல்லது இஸ் திஸ் அ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் டெவலப்மெண்ட் என்று எங்களோட ஒப்பீனியனை கேட்டிருப்பினா. டிஸ்கஷன் கொஷனாக இருந்தால் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ரோபேக்ஸ், டிஸ்கஸ் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்றும். ஒப்பீனியன் அண்ட் டிஸ்கஷன் ரெண்டும் சேர்ந்து வாரதென்றால் டிஸ்கஸ் போத் வியூஸ் and give your opinion என்றும் do the advantages outweigh the disadvantages என்றும் கேட்டிருப்பினா. இதே இது situation question இருந்தால் what are the problems, what solution can you suggest அல்லது which factors contribute to this, is it a realistic to expect these factors என்றவாறு 4 question டைப்பும் அமைஞ்சிருக்கும். இனி நாங்கள் என்ன மாதிரி ஒவ்வொரு question டைப்புக்கும் ஆன்சர் பண்ணணும் என்று பார்ப்போம். ஒப்பீனியன் கொஷனா இருந்தால் இன்ட்ரடக்ஷனில் கொஷனை ரீஃப்ரேஸ் பண்ணிட்டு எங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுவோம். முதலாவது பாடி பேராகிராஃபில் எங்களோட ஒப்பீனியனை சப்போர்ட் பண்ணி அதற்கான எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து ஸ்ட்ராங்காக அதை வலுப்படுத்துகிற மாதிரி எழுதுவோம். அதே மாதிரி ரெண்டாவது பேராகிராஃபில் ஃபர்தராக இன்னொரு டாபிக் சென்டென்ஸை வச்சு அதற்கான ஆர்கியூமெண்ட்டை எக்ஸாம்பிள்ஸோட வலுப்படுத்துவோம். இறுதியாக கன்க்ளூஷனில் எங்களோட பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணி மீண்டும் எங்களோட ஒப்பீனியனை உறுதிப்படுத்தி எஸ்ஏயை முடிப்போம். டிஸ்கஷன் கொஷன் டைப்பில் ஆரம்பிக்கக்குள்ள கொஷனை ரிஃப்ரேஸ் பண்ணி ஆரம்பிப்போம். எங்களோட பிளானை சொல்லுவோம். பாடி பேராகிராஃபில் முதலாவதாக நாங்கள் அட்வான்டேஜஸ் அல்லது ஒன் சைட் ஆஃப் த ஆர்கியூமெண்ட்டை எழுதுவோம். ரெண்டாவது பேராகிராஃபில் டிஸ்அட்வான்டேஜஸும் அல்லது அதோட ஆப்போசிட் சைடான ஆர்கியூமெண்ட்டையும் எழுதிட்டு இறுதியாக கன்க்ளூஷனில் எங்களோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி முடிப்போம். ஆனால் இங்கே ஒருபோதும் உங்களோட ஒப்பீனியனை சொல்ல வேண்டாம். ஒப்பீனியன் அண்ட் டிஸ்கஷன் கொஷனாக இருந்தால் இன்ட்ரடக்ஷனில் கொஷனை ரிஃப்ரேஸ் பண்ணிவிட்டு எங்களோட ஒப்பீனியனை சொல்லி என்ன மாதிரி எஸ்ஏ எழுத போகிறோம்னு சொல்லுவோம். முதலாவது பேராகிராஃப் ஆரம்பிக்கக்குள்ள நாங்கள் அக்ரி பண்ணாத சைடை எக்ஸாம்பிள்ஸோடு எழுதுவோம். ரெண்டாவது பேராகிராஃபில் நாங்கள் எந்த பக்கத்தை சைட் பண்ணுறோமோ அதை ஸ்ட்ராங்காக எக்ஸாம்பிள்ஸோடு எழுதிட்டு இறுதியாக கன்க்ளூஷனில் எல்லா பாயிண்ட்ஸையும் சமரைஸ் பண்ணி எங்களோட ஒப்பீனியனை சொல்லி முடிப்போம். இதே இது சிச்சுவேஷன் கொஷனாக வந்தால் ஆரம்பிக்கக்குள்ள கொஷனை ரிஃப்ரேஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டு எங்களோட பிளானை சொல்லுவோம். முதலாவது பேராகிராஃபில் ஒரு பிரச்சனையை எடுத்து அதற்கான சொல்யூஷனை சொல்லுவோம். ரெண்டாவது பேராகிராஃபில் இன்னொரு ப்ராப்ளத்தை எடுத்து அதற்கான சொல்யூஷனை சொல்லுவோம். இறுதியாக கன்க்ளூஷனில் எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை யார் கொடுக்கணும்னு சொல்லி முடிப்போம். இனி நாங்கள் எஸ்ஏ எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். எங்களுக்கான கொஷின் பேப்பர் கையில் வந்ததும் முதல் 5 நிமிடங்கள் நாங்கள் எஸ்ஏயை பிளான் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் முதல் ஸ்டெப் என்ன கொஷன் டைப்புண்டு அடையாளம் காண்றது, அதற்கான கீவேர்ட்ஸை நாங்கள் மார்க் பண்ணுவோம். அதற்கு பிறகு எஸ்ஏயை பிளான் பண்ண போகிறோம்.
எஸ்ஏயை பிளான் பண்ணுறது எப்படின்னா, ஒரு சிச்சுவேஷனை கொடுத்தால் அது ஏன், என்ன மாதிரி நடக்குது, அதற்கான தீர்வு என்ன என்று சொல்லி நாங்கள் எக்ஸாம்பிள்ஸோட எழுத போகிறோம். உதாரணமாக இந்த எஸ்ஏயை எடுப்போம். It seems clear that obesity in today's society is to some extent due to the availability of fast food. Should government place a tax on fast food to reduce the amount of food consumed? Do you agree? Give your opinion. என்று கேட்டால் இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் என்று பாருங்க. obesity, availability of fast food, government place a tax, reduce the amount of food consumed. என்ன கொஷன் டைப்புன்னு பார்த்தோம்னால் எங்களுக்கு தெளிவாக தெரியுது இது ஒரு ஒப்பீனியன் கொஷன் டைப் உண்டு. சரி, இந்த கொஷனுக்கு நாங்கள் ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஆரம்பிக்கக்குள்ள கீவேர்ட்ஸை வச்சுக்கொண்டு கொஷனை நாங்கள் ஃபெராஃப்ரேஸ் பண்ணி, அதாவது இன்னொரு வடிவத்தில் எழுத போகிறோம். அதற்கு nowadays obesity has become a common problem among the human population and this is partly due to the availability of fast food at lower prices. இதற்கு அடுத்ததா இந்த பிரச்சனைக்கு எப்படியாப்பட்ட சொல்யூஷன் கொடுத்திருக்கணும் என்றால், to solve this problem it has been suggested that government should increase the tax on fast foods to reduce the number of pre-cooked meals consumed. அடுத்ததா எங்களோட ஒப்பீனியனை சொல்ல போகிறோம். I completely agree with this statement and எங்களோட பிளானை சொல்ல போகிறோம். In this essay I will support my view with examples என்று முதலாவது இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபை எழுத போகிறோம். அதற்கு பிறகு எங்களுக்கு ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் தான் தேவை. அதால் கூட நேரம் நாங்கள் பாயிண்ட்ஸை யோசித்து அதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமாக 2 பேராகிராஃபுக்கும் 2 பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸை ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அது ஏன் அவ்வாறு நடக்குது அதற்கான எக்ஸாம்பிள்ஸையும் கொடுத்து நாங்கள் எழுதக்குள்ள அந்த பேராகிராஃபுக்கு தேவையான 5 சென்டென்ஸும் 90 வேர்ட்ஸும் வந்துடும். பாடி பேராகிராஃப் ஆரம்பிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட்லி the main reason for the high consumption of junk food is that it is cheap alternative to healthy meals. அதாவது ஜங்க் ஃபுட் சீப்பாக கிடைக்குது. For example, a salad is often more expensive than a burger. இதன் விளைவால் as a result more people prefer to eat a burger than a salad. இதற்கு மேலதிகமாக in addition homemakers prepare fewer meals themselves and eat more mass-produced food. Therefore, it should not be possible to sell fast food at a lower price than a stable food. As a consequence, அதன் விளைவால் people would change their eating habit as they want to save money. இவ்வாறு முதலாவது பேராகிராஃப் எழுதுவோம். ரெண்டாவது பேராகிராஃபில் furthermore ஆரம்பித்து இதில் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாட்டோடு சேர்த்து கடைகளில் இலவசமாக கொடுக்கப்படுற டாய்ஸ் அவர்களை அட்ராக்ட் பண்ணுது. அதை நாங்கள் எவ்வாறு தடுக்கலாம்? Furthermore, ready-to-eat commercials target the younger generation by offering inducements. To illustrate, உதாரணமாக McDonald's offer free toys with their Happy Meals. அதன் விளைவு, the result of this is children are persuaded to demand a Happy Meal to collect a free toy and develop unhealthy eating habits. This increases the number of children becoming obese. அதால சிறுவர்கள் ஹாப்பி மீலை நோக்கி கூடுதலாக ஆர்வம் காட்டுகினம். இதன் விளைவால் they become obese. அடுத்த சென்டென்ஸில் what if இதை நாங்கள் தடுத்தால், on the other hand, if the government could increase the tax on these junk foods, they would become expensive and prevent their affordability. கவர்மெண்ட் இந்த ஃபுட்டுக்கான டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணினால் அவை எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதால் எல்லாராலும் இந்த ஃபுட்டை அஃபோர்ட் பண்ண முடியாது. அடுத்தது இவற்றை கன்க்ளூட் பண்ணி, in conclusion, despite the convenience and lower cost of fast food offers, we must take into consideration the danger of behavioral addiction and health risks. In my view, the drawbacks outweigh the advantages and the government should impose a high tax on these services. இந்த கன்க்ளூஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா, convenience and lower cost of fast food offers, danger of behavioral addiction and health risk, impose a high tax. இந்த வேர்ட்ஸை மாற்றி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதே மாதிரியான கொஷன் டைப் வந்தால் நீங்கள் கன்க்ளூஷனில் அதற்கான கீவேர்ட்ஸை சம்மரைஸ் பண்ணி கன்க்ளூஷனை எழுதி முடிக்கலாம். சரி, இனி ஒவ்வொரு எஸ்ஏ டைப்பையும் நாங்கள் எவ்வாறு எழுதுறதுன்னு டீப்பாக பார்ப்போம். முதலாவது இன்ட்ரடக்ஷனில் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். கொஷனை ஃபெராஃப்ரேஸ் பண்ணி ரெண்டாவது சென்டென்ஸ் எழுதுவோம்.
மூன்றாவது சென்டென்ஸில் ஒப்பீனியனை கொடுத்து எங்களோட பிளானை சொல்லி ஆரம்பிப்போம். ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேர் இஸ் நோ டவுட் தட் இட் இஸ் கிளியர் தட் நவடேஸ் தீஸ் டேஸ் என்று ஆரம்பிப்போம். இதன் போது ப்ரெசன்ட் சிம்பிள் அல்லது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எங்களோட சென்டென்ஸ் தொடரணும். இன் ரீசன்ட் இயர்ஸ் அல்லது ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் என்று ஆரம்பித்தால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட நாங்கள் சென்டென்ஸை தொடரணும். அல்லது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கன்சிடர் வை என்று நாங்கள் ஒரு கொஷன் சென்டென்ஸோட எங்களுடைய முதலாவது சென்டென்ஸை இன்ட்ரடக்ஷனில் ஆரம்பிக்கலாம். கொஷனை பராஃப்ரேஸ் பண்ணக்குள்ள வைல் சம் பீப்புள் பிலீவ் என்று ஒரு பக்கத்து ஆர்கியூமெண்டையும் அதர்ஸ் ஆர்கியூ தட் என்று அடுத்த பக்கத்து ஆர்கியூமெண்டையும் பராஃப்ரேஸ் பண்ணலாம். அதே நேரம் தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ திங்க் என்று ஒரு ஒப்பீனியனையும் வைல் தேர் ஆர் மெனி பெனிஃபிட்ஸ் டு என்று சொல்லி என்ன மாதிரியான பெனிஃபிட்னு சொல்லிட்டு தேர் ஆர் ஆல்சோ சம் ட்ரோபேக்ஸ் டு கன்சிடர். இவ்வாறு நாங்கள் கொஷனை பராஃப்ரேஸ் பண்ணுவோம். மூன்றாவதா ஒப்பீனியன் கொஷன் டைப்பாக இருந்தால் எங்களோட ஒப்பீனியனை கொடுப்போம். அது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி அல்லது டிஸ்அக்ரி வித் திஸ் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லி போட்டு இன் திஸ் எஸ்ஸே ஐ வில் சப்போர்ட் மை வியூ வித் எக்ஸாம்பிள்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒப்பீனியன் கொஷனுக்கு நாங்கள் எழுதலாம். டிஸ்கஷன் கொஷன் டைப்பாக இருந்தால் ஐ வில் டிஸ்கஸ் போத் சைட்ஸ் ஆஃப் த ஆர்கியூமெண்ட் என்றும், சிச்சுவேஷன் கொஷன் டைப்பாக இருந்தால் இன் திஸ் எஸ்ஸே ஐ வில் எக்ஸ்ப்ளோர் அல்லது டிஸ்கஸ் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் எண்ணத்தோட தொடர்பான பிரச்சனை என்று சொல்லிட்டு அண்ட் ப்ரொபோஸ் சம் சொல்யூஷன்ஸ் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது பாடி பேராகிராஃப் டாபிக் சென்டென்ஸோட ஆரம்பிப்போம். அந்த டாபிக் சென்டென்ஸுக்கு சப்போர்ட்டிங் சென்டென்ஸாக அடுத்த சென்டென்ஸை கொடுப்போம். பிறகு அதற்கான எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து அதன் விளைவுகளை ரிசல்ட்டாக கொடுப்போம். ஒப்பீனியன் டிஸ்கஷன் கொஷன் டைப்பாக இருந்தால் நாங்கள் முதலாவது பேராகிராஃப் ஆரம்பிக்கக்குள்ள எந்த சைட்டுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அந்த சைட்டை ஆரம்பிப்போம். அதற்கு தோஸ் ஹூ பிலீவ் என்றும், ரெண்டாவது பேராகிராஃப்ல நாங்கள் சப்போர்ட் பண்ண போற சைடை ஸ்ட்ராங்கா ஆதரிச்சு அதை however I would argue that என்றும் ஆரம்பிப்போம். இதே இது ஒப்பீனியன் கொஷன் டைப்பாக இருந்தால் பாடி பேராகிராஃப் 1 ஆரம்பிக்கக்குள்ள டு பிகின் வித் என்றும், ரெண்டாவது பேராகிராஃப் furthermore என்று சொல்லியும் ஆரம்பிப்போம். சிச்சுவேஷன் கொஷன் டைப்பாக இருந்தால் ஃபர்ஸ்ட்லி ஒன் அட்வான்டேஜ் அல்லது ஐடியல் ப்ராப்ளம் இஸ், த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜ் அல்லது ப்ராப்ளம் இஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவ்வாறு ஆரம்பிப்போம். ஒன்றின்ற விளைவை நாங்கள் சுட்டி காட்டக்குள்ள as a result, as a consequence, therefore, the result of this என்றும், ஒன்று எதனால் ஏற்படுது என்று சொல்லி ரீசன் அவுட் பண்ணுறதுக்கு this is because, the reason of this is, this happened because, this is an advantage அல்லது disadvantage அல்லது problem because என்றும், உதாரணங்கள் கொடுக்கும் போது for example, to illustrate, for instance, to illustrate this point என்று எக்ஸாம்பிள்ஸை கொடுப்போம். ஒரு பாயிண்டை வலியுறுத்தி சொல்றதற்கு in other words, that is to say, to clarify, in short என்றும், ரெண்டு வித்தியாசமான ஐடியாக்களை ஜாயின் பண்றதுக்கு while, although, despite, whereas என்ற லிங்கிங் வேர்ட்ஸும், ஒரு ஆர்கியூமெண்ட்ல இருந்து இன்னொரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போகும்போது on the other hand, however, turning to the other side of the argument, nevertheless போன்ற லிங்கிங் வேர்ட்ஸும், இன்னொரு பாயிண்டை சேர்க்கக்குள்ள furthermore, in addition, moreover, what's more போன்ற லிங்கிங் வேர்ட்ஸை நாங்கள் பயன்படுத்துவோம். இறுதியா கன்க்ளூஷனை பார்த்தோம் என்றால் in conclusion, to sum up, having looked at both sides இவ்வாறு கன்க்ளூஷனை ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு in my opinion, personally, in my view என்று சொல்லி எங்களோட ஒப்பீனியனை வழங்குவோம். பாயிண்ட்ஸை ஷார்ட் பண்ணி நாங்கள் சொல்லக்குள்ள although, while, whereas அல்லது despite போன்ற லிங்கிங் வேர்ட்ஸை பாவிச்சு நாங்கள் கன்க்ளூஷனை எழுதி முடிப்போம். சரி, கன்க்ளூஷனுக்கான டெம்ப்ளேட்ஸை பார்ப்போம். To sum up, while handwriting has disadvantages such as compromised readability and greater time commitment, this must be weighed against the cultural and practical benefits that handwriting offers. Personally, I feel that these benefits outweigh the drawbacks. இது ஒரு ஒப்பீனியன் எஸ்ஸேக்கான கன்க்ளூஷன். இன்னொரு வகையை பார்த்தோம். In conclusion, despite the convenience and lower cost of homeschooling, we must consider the danger of fewer social opportunities and real-world experiences. In my view, these drawbacks outweigh the advantages and I would not want to homeschool my children. இவை ஒப்பீனியன் டைப்புக்கான கன்க்ளூஷன். ஒரு ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் கொஷன் டைப்பாக இருந்தால் in conclusion, although modern cities face a variety of problems such as crime and air pollution,
These problems are not insurmountable. In my view, it is the government's responsibility to tackle these issues and they should begin by considering some of the solutions proposed above. இதில் கொடுக்கப்பட்ட கீவேர்ட்ஸை மாற்றி கொஷனுக்கு ஏற்றது போல் உங்களுக்கான கன்க்ளூஷனை எழுதி கொள்ளலாம். டெம்ப்ளேட்ஸை திரும்ப திரும்ப நீங்கள் எழுதக்குள்ள அது பாடமாகும். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான டாஸ்க் 1 டாஸ்க் 2 ஆன்சர் ஷீட் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி IELTS ப்ராக்டிஸ் புக்லெட்ஸ் எடுத்து எல்லா டைப்பான கொஷன்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் IELTS ஸ்பீக்கிங்கை டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.